Shri Ram, Jai Shri Ram, Jai Shri உலகத்தையே ரட்சிக்க கூடியவனான பரமாத்மா எனக்கும் கிங்கரனை போல வந்து தொண்டு செய்தாரோ இல்லையோ. வசிஷ்டரை எதிர்த்துத்தான் இவர் பிரம்மரிஷி ஆகணும்னு ஆசைப்பட்டதே. சீதாராமர் முதல்ல என்னத்தானே சேவிப்பா, அந்த பெருமை எனக்கு வேண்டும்னு விஸ்வாமித்திரருக்கு ஆசை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னால் யார் யார் அந்த பிள்ளை மாப்பிள்ளை கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பார்கள் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்ப விஸ்வாமித்திரர் ராமனை இனியவன்னு சொல்லுவாரானால் கண்டிப்பா. ஏன்னா தாட்டகையை கொன்ற பெரியவன், உலகத்தையே ரட்சிக்க கூடியவனான பரமாத்மா எனக்கும் கிங்கரனை போல வந்து தொண்டு செய்தாரோ இல்லையோ. அந்த பணிவுக்கு விஸ்வாமித்திரர் தோற்று போய்விட்டார். அப்ப விஸ்வாமித்திரர் மனத்துக்கு இனியான்னு சொல்லணும்னால் ராமனுடைய பணிவை பார்த்து சொல்லி இருப்பார். அடுத்தது தாட்டகைவதம் முடிந்து நேர மிதிலைக்குத்தானே போகிறார்கள். யாகத்தை ரட்சித்து கொடுத்தான் ராமன். அடுத்து மிதிலைக்கு சென்றார். சீதையை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும்னு விஸ்வாமித்திரருக்கு எண்ணம். முதல்லிருந்தே அவருக்கு அதுதான் ஆசை. அவர் தாட்டகையை கொல்லணுங்கிறதுக்காகலாம் அழைச்சின்னு வரல. அவர் ரொம்ப நெடுநாள் திட்டம் தீட்டி இருந்தார். என்னன்னா, வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்பவுமே போட்டி உண்டு. வசிஷ்டரோடு சண்டைக்கு போய் தோற்று போய்விட்டார் விஸ்வாமித்திரர். அதனால தான் அவர் எப்படி பிரம்மரிஷியா இருக்காரோ அதே போல நானும் பிரம்மரிஷியாக ஆக வேண்டும் என்று எத்தனையோ முயற்சி எடுத்து கடைசியில பிரம்மரிஷியாகவும் ஆனார். அதனால தான் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம்னு சொல்றோம் இல்லையோ. வசிஷ்டரை எதிர்த்து தான் இவர் பிரம்மரிஷி ஆகணும்னு ஆசைப்பட்டதே. கடைசியில அந்த வசிஷ்டரே வந்து பட்டத்தையும் கொடுத்தார். ஆனாலும் விஸ்வாமித்திரருக்கு மனசுல எப்போதும் ஒரு வருத்தம் உண்டாம். தினமும் கார்த்தால் எழுந்தவுடனே ராமன் வசிஷ்டர் காலில் தானே விழுந்து சேவிக்கிறான், தன் காலில் விழுவது கிடையாது. வசிஷ்டர் தான் குலகுரு, ராமனுக்கு ஆச்சாரியன் வசிஷ்டர் தான். அப்ப ராமன் தினமும் சேவிக்க கூடியது வசிஷ்டரை. அவரை விட இவருக்கு பெருமை வரணும்னு ஆசை. வசிஷ்டரை விட ஒரு படி உயர்ந்து விஸ்வாமித்திரர் இருக்கணும்னால் என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். ராமன் தனியாகத்தானே வசிஷ்டரை சேவிக்கிறார். ராமனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னால் சீதாராமர்கள் முதல்ல என்னத்தானே சேவிப்பா, அந்த பெருமை எனக்கு வேண்டும்னு விஸ்வாமித்திரருக்கு ஆசை. அதனால தான் யாகம்னு ஒரு சாக்கு சொல்லி ராமனை அழைத்து கொண்டு வந்து யாக ரட்சணம் முடிந்த உடனே நேரம் மிதிலை கிடைச்சது போனார். நாம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஜனகன் கண்டிப்பா ஒத்துக்க போறார். நான் கல்யாணம் பண்ணி வச்சால் ராமலக்ஷ்மணர் ராமனும் சீதையும் திருக்கல்யாணம் பண்ணின்ற உடனே என்னைத்தான் விழுந்து சேவிப்பார்கள். அப்ப வசிஷ்டரை விட நான் உயர்ந்தவன் ஆகி விடுவேன் என்கிற எண்ணம் விஸ்வாமித்திரருக்கு. ஆனா கடைசியில பறிக்கல. ராமன் வில்லை முறித்தவுடனே தசரதன் அங்கிருந்து வரும்போது கூடைய வசிஷ்டரும் வந்துட்டார். கல்யாணம் பண்ணும்போது பெண்ணு வீட்டு வாத்தியார் எல்லா விரதம் அது இது எல்லாம் பண்ணி வைப்பார். கடைசியில திருவாங்கல தாரணம் ஆரச்சே பிள்ளை வீட்டு வாத்தியார் அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாத்தையும் பேரு புகழ் சம்பாவனை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாரோ இல்லையோ. அதை போல விஸ்வாமித்திரர் எல்லா ஏற்பாடையும் பண்ணார். இவர்கள் அழைத்து வந்து வில்ல முறிக்க வச்சு பேச வச்சு 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக இருந்தான். சீதையையும் ஊர்மிளையும் மட்டும்தான் ஜனகன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தார். அந்த ஜனகனுடைய தங்கைக்கு 2 மகள்கள், மண்டோதரி ஸ்ருதகீர்த்தின்னு. அந்த 2 பேரையும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கொடுக்க வேண்டும்னு விஸ்வாமித்திரர் தான் பேசினார். அப்படி முதல்ல திட்டமே கிடையாது. ராமனுக்கு சீதை, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளை, இவ்வளவுதான். ஜனகனுக்கு 2 மகள்கள் தான். அவனுடைய தம்பி மகள்களையும் சேர்த்து திருமணம் செய்து கொடுக்க வைத்தவர் விஸ்வாமித்திரர். இத்தனையும் ஏற்பாடு பண்ணார். அப்போது அதெல்லாம் பண்ணி வைக்கும்போது ஜனகனுக்கு ராமனுக்கு கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் உண்டு. ஒரு தந்தை மாப்பிள்ளை கிட்ட என்ன எதிர்பார்ப்ப, அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம் தெரிவிப்பார்கள். கன்யா வரயதே ரூபம், மாதா வித்தம், பிதா ஸ்ருதம், பாந்தவாகா குலமிச்சந்தி, மிஷ்டான்னம் இதரே ஜனாகா என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான சுபாஷிதம் தெரிவிப்பார்கள். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னால் யார் யார் அந்த பிள்ளை மாப்பிள்ளை கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பார்கள்னு இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. கன்யா வரயதே ரூபம், அந்த பெண்ணு என்னுடைய கணவர் நல்லா அழகானவரா இருக்கணும்னு ஆசைப்படுவாளோ இல்லையோ. அப்போ அவருடைய தோற்றம் அழகுல பெண்ணுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். மாதா வித்தம், தாய் என்ன பார்ப்பா, என் பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தால் நன்னா வச்சு காப்பாத்துறதுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கா, பணங்காசு இருக்கா, சம்பாதிக்கிறானா என்பது தாய்க்கு முதன்மையான ஒரு கவலையாக இருக்கும். பிதா இப்ப சம்பாதிக்காட்டா என்ன, படிச்சிருக்கானான்னு பார்ப்ப.
நல்ல படிப்பு இருக்கா, சம்பாத்தியத்துல நாளைக்கு வளர முடியுமா? பிதா ஸ்ருதம், ஸ்ருதம்னா கேள்வி ஞானம், கல்வியை பார்ப்பார். அப்ப பெண் அழகை பார்ப்பாள், தாய் அவனுடைய செல்வத்தை பார்ப்பாள், தந்தை அவனுடைய கல்வியை பார்ப்பார். பாந்தவாகா குலமிச்சந்தி, உறவினர்கள் எல்லாம் அந்த பிள்ளை என்ன குலம், நல்ல பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கானா, நமக்கு தகுந்த குலம்தானான்னு பந்துக்கள் உறவினர்கள் பார்ப்பார்கள். மத்த மக்கள் எல்லாம் இருப்பாள், அவ என்ன பாப்பா, கல்யாணத்தன்னைக்கு நன்னா ததியாராதனை பண்ணாளா, மிஷ்டான்னம் நன்ன சோறு கிடைத்ததான்னு மற்றவர்கள் பார்க்க போகிறார்கள். அத போல ஜனகனுக்கு ராமன் நன்னா படிச்சவர் தானா, இக்ஷ்வாகு குலத்துல பிறந்திருக்கா, அதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அவருக்கு வீரம் இருக்கா, பலம் இருக்கா, விவேகம் இருக்கா? ரெண்டுமே இருக்கணும் இல்லையோ. வீரம் மட்டும் இருந்து யார் வந்தாலும் உடனே சண்டைக்கு போயிடுவார், ரொம்ப கோபக்காரர், யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கவே தெரியாது. அப்படின்னாலும் பெண்ணை கொடுப்பதற்கு ஜனகனுக்கு இஷ்டம் இருக்கவில்லை. இல்ல அதெல்லாம் நன்னா யோசிப்பார், ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கல் எடுத்து வைக்கணும்னா கூட யாரையானு கூட்டிட்டு தான் வரணும். உடல்ல தெம்பே கிடையாது, பலமே கிடையாதுன்னா க்ஷத்ரியனை மதிக்கவும் முடியாது. அதனால ஜனகருக்கு ராமனிடத்தில் வீரம் உள்ளதா, விவேகம் உள்ளதான்னு பார்க்கணும்னு ஆசை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.